அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 8/10/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று வளர்பிறை சஷ்டி விரத நாள். முருகப்பெருமானை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த விரதத்தின் மூலம் நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். இன்று நவராத்திரி பூஜையின் 6ஆம் நாள். இன்றுடன் லக்ஷ்மி பூஜை முடிவடைகின்றது. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் காஞ்சி காமாட்சி அம்மனின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். காஞ்சி காமாட்சி அம்மனின் அருளால் வாழ்க்கையிலே நன்மைகள் கிடைக்கவும், ஐஸ்வர்யங்கள் கிடைக்கவும், குழந்தை பேறு கிடைக்கவும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 22ஆம் நாள். இன்று காலை 8:06 வரை பஞ்சமி திதி உள்ளது. அதன் பின்னர் சஷ்டி திதி உள்ளது. இன்று அதிகாலை 12:34 வரை அனுஷ நட்சத்திரமும் அதன் பின்னர் கேட்டை நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழுநாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும், குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கணும். மற்றவர்களுடைய விஷயத்திலே தலையிடக்கூடாது. சிலருக்கு தேவையில்லாத டென்ஷன் வரும், வீண் அலைச்சல்கள் இருக்கும், திடீர் செலவுகள் இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயம் அல்லது வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிலருக்கு தடைகள், தாமதங்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. வாகனங்களில் செல்லும் பொழுது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் சிலருக்கு இரவு நேரத்தில் வந்து சேரும். வெளிநாட்டிலே வேலை செய்வோருக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் வந்தாலும் அதிலே சில சிக்கல்கள் இருக்கும். இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷபராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். மாலை நேரத்தின் பின்னர் சில பிரச்சனைகள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு வந்து சேரும். வீட்டில் உள்ள பெண்கள், குடும்பத் தலைவிகளுடைய ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டும். காய்ச்சல், தலைவலி, சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி அல்லது ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். சோசியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. கலைத்துறையினர் அல்லது கலைஞர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயங்களிலே இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடாது. அதே மாதிரி மாணவர்களால் ஆசிரியர்களுக்கு சில தொல்லைகள், பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக உள்ளது. இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மிதுன ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. சிலருக்கு திடீர் யோகங்கள் ஏற்படும். அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த இழுபறி மாறும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அமையும். சிலருக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வந்து சேரும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம், வாய்ப்புகள் எல்லாம் வரக்கூடிய நாளாக உள்ளது. ஆன்மீகவாதிகள், ஜோதிடர்களாக இருப்பவர்கள், ஆலய அர்ச்சகர்களாக இருப்பவர்கள், புரோகிதர்களாக இருப்பவர்கள், ஆலய நிர்வாகிகளாக, ட்ரஸ்டிகளாக இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் சிலருக்கு வாகன யோகம் உண்டு. பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புது வாகனம் வாங்குகின்ற வாய்ப்பெல்லாம் வந்து சேரும். டெய்லராக இருப்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அமைகின்ற நாள்.
இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சந்திரன் பகவானை ராசிபதியாக கொண்ட கடகம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற நாள். நல்ல செய்திகள் உண்டு. வேலை தேடுபவருக்கு நல்ல தகவல்கள் செய்திகள் எல்லாம் வந்து சேரும். சொந்தமாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசா புத்தி அல்லது கோச்சார ரீதியாக முக்கியமான கிரகங்கள் அனுகூலமாக இருந்தால் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நல்ல முடிவுகள் எல்லாம் எடுப்பீர்கள். வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். பாஸ்போர்ட், விசா மற்றும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், ஐடி, பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ இருப்பவர்கள், டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சிம்மம் ராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி செய்தி வந்து சேரும். வெளிநாட்டிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வேலை தேடும் சில மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்துவிட்டு வேலை இல்லாமல் தவித்த சிலருக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசு ஊழியர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். எதிர்பார்த்த ப்ரமோஷன் அல்லது டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். பிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், சைக்காட்ரிஸ்டாக இருப்பவர்கள், யோகா ட்ரைனராக, ஆசிரியராக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உள்ளது. டிரைவராக இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அமையும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. குழந்தை செல்வங்களுக்காக, புத்திரபாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல தகவல்கள் செய்திகள் எல்லாம் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல வரங்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. கன்னிராசி என்பர்களே, யோகமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும். வெளிநாட்டிலே சொந்தமாக பிசினஸ் செய்பவர்களுக்கு, ஃபுட் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய நாள். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஆசிரியர்களாக, ப்ரொஃபஸராக, லெக்சரராக இருப்பவர்கள், ஆன்லைனில் டியூஷன் எடுப்பவர்கள், டியூஷன் சென்டர் வைத்திருப்பவர்கள், கோச்சிங் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய நாளாக உள்ளது. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வரும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஊர் மாற்றம், இடமாற்றம் பற்றிய சிந்தனை எல்லாம் வந்து சேரும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு வாடகை வீட்டுக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்வோருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சேல்ஸ், மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதிலே சில பிரச்சனைகள் வந்து போகும். இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி என்பர்களே, சுறுசுறுப்பான நாள். நல்ல செய்திகள் உண்டு. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், போட்டோ ஸ்டுடியோ வைத்திருப்பவர்கள், போட்டோகிராஃபராக, வீடியோகிராஃபராக இருப்பவர்கள், கிராஃபிக்ஸ் டிசைனராக இருப்பவர்கள், அனிமேஷன் சம்பந்தப்பட்ட ஜாபில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்வதிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். குழந்தை செல்வங்களுக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. ஹாஸ்பிட்டல் நடத்துவர்கள், கிளினிக் நடத்துவர்கள், பார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு. காதலர்களுக்கிடையே மகிழ்ச்சியான நாள். பிள்ளைகள், குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நல்ல முடிவெல்லாம் எடுப்பீர்கள். சகோதரருடைய ஆரோக்கியம் மேம்படும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மைகளும் தீமைகளும் கலந்து நடக்கின்ற நாள். காலை நேரத்திலே சில நெருக்கடிகள் ஏற்படும். வாகனங்களிலே போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக போக வேண்டிய நாள். அதே நேரத்தில் இரவு நேர பயணத்தையும் தவிர்ப்பது நல்லது. சிலருக்கு வாகனங்களால்
விரயங்கள் செலவுகள் வந்து சேரும். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு, டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எடுத்தவர்களுக்கு, ஸ்டாஃப் ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக உள்ளது. கலைஞர்கள் நல்ல வாய்ப்பை பெறுவீர்கள். டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், டெக்னீஷியனாக இருப்பவர்கள், கேமராமேனாக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வருகின்றன. சிலருக்கு வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும். பிரான்ச்சைசி சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்கள், ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள், எஃப்எம்சிஜி பிசினஸ் செய்பவர்கள், ஏஜென்சி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு சில காயங்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளது, கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்கள் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. தனுசு ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. மாணவர்களுக்கு அற்புதமான நாள். பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண்கள், புள்ளிகள் எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே ஐடி துறையிலே பணியாற்றுபவர்களுக்கு அல்லது டெலிகாம் செக்டரில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் அல்லது எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். சில விரய செலவுகள் உண்டு. சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து செல்கின்ற நாளாக உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகும். அதே மாதிரி காதலர்களுக்கிடையும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். சகோதர வழியிலே நன்மை உண்டு. திருமணத்துக்காக எடுத்த முயற்சிகளிலே முன்னேற்றம் காண்பீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிராதேவி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. நண்பர்கள் வழியிலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நான் உண்டு, என் வேலை உண்டு இருக்கணும். தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்திலும் தலையிடக்கூடாது. அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு சக ஊழியர்களுடன் சில மோதல் வரும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அரசு ஊழியர்கள், அரசாங்க ஊழியர்களுக்கு அதிகாரிகளுடன் சில பிரச்சனைகள் வரும். சிலருக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. இன்று கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் தவிர்ப்பது நல்லது. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு பிசினஸ் பார்ட்னருடன் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிசினஸ் செய்பவர்கள், நகைக்கடை, அடைக்கடை வைத்திருப்பவர்கள், ஆயில் மில், ரைஸ் மில் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கும்பராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் வீட்டிலே செய்வதற்கு எடுத்த முயற்சிகள் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். பேச்சுவார்த்தைகளிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு கட்ட ஆரம்பித்தவர்களுக்கு அதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பயணங்கள் இனிமையாகும். வெளிநாட்டிலே ஃபுட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ரெஸ்டாரண்ட் நடத்துபவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்கள், பார் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்கு மருத்துவ செலவுகள் காத்திருக்கின்றன. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்கள் சிலர் இன்று டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். ஆப்ரேஷன் நடந்தவர்கள், சர்ஜரி நடந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு உள்ளது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மீனராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வேலை தேடுவோருக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அற்புதமான நாள். அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்கள், ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். ஹெச்ஆராக இருப்பவர்கள், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்பவர்கள், அட்மினிஸ்ட்ரேட்டராக, அட்மினாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு. வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள். சிலருக்கு அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே
இருந்த பிரச்சனைகள் குறையும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக உள்ளது. மாணவர்கள், குறிப்பாக என்ஜினியரிங் படித்த மாணவர்கள், வேலை தேடுவோருக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு உள்ளது. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அனுகூலமான நாளாகவும் உங்களுக்கு வெற்றிகளையும் நல்ல செய்திகளையும் தரக்கூடிய நாளாக இருக்க மதுரை மீனாட்சி அம்மனின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.